செந்தில் பாலாஜியுடைய உதவியாளர்கள் அல்லது அவருடைய நண்பர்கள்னு சொல்லக்கூடியவங்க அவங்க அனுப்பிச்சு இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு மூலமாக இந்த இளையராஜா அவர்களிடம் பேரம் பேசப்பட்டார். வைகோ எப்பவுமே எதையாவது ஒண்ணு பேசி அவர் வம்புல மாட்டினா பரவாயில்ல, மற்றவங்களையும் வம்புல மாட்டி விடுறதுல அவர் கில்லாடி. அதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன். ஆனா முதல்வர் விஜய் என்னை ஏமாற்றி விட்டார். சில சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி இவங்க தான் சனாதனத்தை ப்ரமோட் பண்றாங்க. இவர் அதிமுகலேருந்து எடுத்தா திமுக தாவேகாலேருந்து எடுக்குது. அப்போ இது தவறு என்றால் அதுவும் தவறு தான். தவறு செய்வதில் யார் அதிகமாக தவறு செய்வது என்பதுதான் இப்போ தமிழ்நாட்டில் போட்டியாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே எது சிறந்த பதவின்னா அமைச்சர் பதவியோ முதலமைச்சர் பதவியோ இல்லை, யாராவது ஒரு அமைச்சர் முக்கியமான புள்ளி தலைவருடைய மாப்பிள்ளையாக இருப்பது தான் தமிழ்நாட்டில் இருப்பதிலேயே மிக சிறப்பான பதவின்னு தெரிகிறது. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தென்னவன் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். சொல்லுங்க சார். சிவகுமார் சொல்லுங்க சார். இன்னைக்கு ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான சில விஷயங்கள். முதல் விஷயம், ஆட்சி கழிப்பு முயற்சி. இதை செந்தில் பாலாஜி அவர் கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ கோடிகள் கொடுத்து தாவேகா எம்எல்ஏக்களை இழுக்க முயற்சி பண்ணதா விஷயம் வெளியில நியூஸ்ல அது கைது வரைக்கும் போயிருக்கு. ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு அப்புறம் செந்தில் பாலாஜியை சேர்ந்த 2 பேர். அதை பத்தி நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? அதாவது இந்த இப்ப 2 பக்கமுமே அதிமுகல இருந்து நிறைய பேர் ஏற்கனவே 4 பேர் முதல்ல, அப்புறம் விஜயபாஸ்கர் வரைக்கும் 5, இப்போ இன்னொரு கரூர் விஜயபாஸ்கரும் சேர்மன்ட்டாரு. 6 பேர் இது வரைக்கும் எம்எல்ஏக்கள், அதில் சிலர் முன்னாள் அமைச்சர்கள். இவங்க அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க. இப்ப இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இது ஏற்கனவே நடந்த விஷயங்கள். அவர் புதுக்கோட்டை, அதாவது விராலிமலையில் ஜெயிச்ச புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா ஒரு 200 பஸ்ல ஏதோ நாளைக்கோ நாளைக்கு 2ஆம் தேதி நாளைக்கு போல 200 பஸ்லயும் ஏதோ 1000 பேருக்கு மேல கூட்டு அவர் ஒரு பெரிய அது ஒரு பிரம்மாண்டமான ஷோவா இணைவு விழா பெருசா. கரூர் விஜயபாஸ்கரும் தாவேகால சேர்றாரு. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. கரூர் விஜயபாஸ்கர் பேர்ல ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து குவிப்பு, இன்னொன்னு ஒரு 20 கோடி ரூபாய். அதுல ஒரு வழக்குல அவர் கைதாகி அதுக்கப்புறம் பிணையில் வெளியில வந்தவர். ஆக வழக்குகள் நிலுவையில் உள்ளன. புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் மீதும் அந்த சுகாதாரத்துறையில இருக்கும்போது, அதுக்கு முன்னால் இருந்த போது ஊழல் வழக்குகள், சொத்து குவிப்பு வழக்குகள் உள்ளன. இது அவங்க பியூலா ஜேம்ஸ் என்பவர்கள் அப்போ அந்த ஹெல்த் செக்ரட்டரியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த பீரியட்லாம் வழக்குகள், ஊழல் வழக்குகள், சொத்துக்கு, அதை தொடர்ந்து சொத்து குவிப்பு வழக்கு. இப்ப என்னன்னா இவங்க அதிமுகல இருந்து ஒரு பக்கம் இழுத்திருக்காங்க. இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேகா இது ஒரு பக்கம் நடக்க, தாவேகாவுடைய எம்எல்ஏக்களை நம்ம போன தடவையா நம்ம பேசியிருந்தோம். ஒரு 10-12 எம்எல்ஏ வரைக்கும், 20 எம்எல்ஏ வரைக்கும் ஏவா வேலு அவர்கள் ஆளுக்கு 20 கோடின்னு சொல்லி விலை பேசிட்டு இருக்காரு. 20 பேர் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 12 பேராவது வரணும். இந்த 12ங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப இப்ப ஃபேமஸ் நம்பரா போச்சு. ஏன்னா நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அது கரெக்டா ஒரு 10-12 நாள்ல அது நடக்குது. 12 அதுவும் ஒண்ணு. ஆமா, நான் இந்த 12 பத்தி ஏற்கனவே பேசியிருக்கேன். இவங்க 107 பேர் இருக்கிறதுனால 12 இடத்துல இடைத்தேர்தல் வரும்னு நான் நம்ம நிகழ்ச்சியிலேயே பேசியிருக்கேன். பிற நிகழ்வுகளையும் பேசியிருக்கேன். இப்ப போற போக்கு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில தான் வரும் போல இருக்கு. இப்ப எல்லாரும் நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப அரசியல்வாதிகளாம் கெஞ்சுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க வாயை திறந்து எதையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுவாங்க போல. நானா சொல்றது இல்லை, அது என்னமோ சொல்றது இல்லை. ஏதோ இந்த இதுல சினிமால வந்த மாதிரி அதுவா வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இன்ட்யூட்டிவா இல்ல இன்ஸ்டிங்டிவா வரக்கூடியது இல்ல, நம்ம கணிப்பு ஓரளவுக்கு சரியா இருக்குன்னு சொல்லலாம். ஆமா, அது உங்க கருத்து ஒண்ணு, உங்க கணிப்பு ஒண்ணு, அதுதான் நான் நோட் பண்ணேன். ஸோ அப்போ இந்த 12 பேர் அப்படின்னு நம்ம சொன்னோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் முன்னால சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த 12ஐ நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
ஏன்னா இது வரைக்கும் வந்து அவங்க 4 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு திருச்சி கிழக்கு 5, விஜயபாஸ்கர் 2வது, அடுத்த விஜயபாஸ்கர் 7 ஆயிடுச்சு. இன்னும் மேல வந்து வரும் போல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் அதிமுகல பாத்தீங்கன்னா வேலுமணி எடப்பாடி அவர்களுக்கு இடையே உள்ள அந்த அந்த என்ன சொல்றது உரசல் வந்து இன்னும் சரியா போகல. நிச்சயமா சரியா போல. ஏன்னா எந்த அளவுக்குன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா வேலுமணி அவர்கள் வந்து அந்த வெளிநடப்பு பண்ண எடப்பாடி அவர்கள் வெளிநடப்பு பண்ண அந்த காவேரி மேகதாடு விஷயத்துல சட்டமன்றத்துல ஒரு வாரம் முன்னால அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலுமணி, அதுக்கப்புறம் தங்கமணி நினைக்கிறேன், லீமா ரோஸ் அவர்கள், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி இல்ல நத்தம் விஸ்வநாதன், இவங்க ஒரு 4 பேர் மட்டும் எழுந்து போகல, வெளிநடப்பு செய்யல. செய்யாதது மட்டும் இல்லாம வேலுமணி என்ன பண்ணாரு, எப்படியாவது வந்து முதல்வர் பக்கத்துல வந்து விஜய் அவர்களை பார்த்து உங்க உரை இந்த இப்படிங்கலாம் பண்ணாரு, அந்த ஸ்டைல் பண்ணாரு. அப்பாவை காணும், ஆமா அப்பாவை காணும் அப்படின்லாம் பண்ணார் இல்லையா, இப்படி எல்லாம் பேசினார் இல்லையா. அந்த உரை சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பக்கம் அவர் வந்தா அந்த பக்கம் ஒரு 4 பேர் மடக்கினாங்க. ஏடிஎம்கே ஆளு குறுக்கு, அதாவது எடப்பாடி ஆளு குறுக்கு நின்னாங்க. அந்த பக்கம் போனா நின்னாங்க. அவர் போய் சுத்தி போய் இன்னொரு வாசல் வழியா வந்து அது சொல்லிட்டு தான் போனாரு, முதல்வர் உரை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. அதுல இருந்தே அவருடைய ஆதரவு எந்த பக்கம்ங்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு முந்தானத்தை என்னமோ வேலுமணி அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தனியாக ஒரு கூட்டம் ஒன்று போட்டாரு. அந்த கூட்டத்தில் அதிமுக பேனரோ கொடியோ எதுவுமே இல்லாமல், ஏன்னா அப்படி வச்சா உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டுருவாங்க, நீங்க எந்த கெப்பாசிட்டியில வைக்கிறீங்கன்னு கேட்டுருவாரு எடப்பாடி. அதை அவாய்ட் பண்றதுக்காக தனியா கூட்டம் போட்டு என்ன அவரு பேசப்பட்டதுனால், ஏற்கனவே இந்த 25 பேர் அங்க ஆதரவு கொடுத்தாங்கல்ல முதல்ல சட்டமன்றத்துல முதல் விஜய் அவர்களுக்கு, அப்போ வந்து இவங்களெல்லாம் வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாம் அந்தந்த மாவட்ட செயலாளர்களாக இருந்தாங்க. உங்களுக்கு எந்த கட்சியிலுமே பொதுவாக திராவிட கட்சிகள்ல, அதுவும் திராவிட கட்சின்னா என்ன திமுக அதிமுகல இந்த மாவட்ட செயலாளருக்கு தான் பவர் அதிகம். அவர் மந்திரியாகவும் இருந்தால் இன்னும் பவர் அதிகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது. எதிர்கட்சியாக இருக்கும்போது முன்னாள் அமைச்சர், அதே சமயம் மாவட்ட செயலாளராக இருந்தாதான் அவங்களுக்கு பவர். யாரையாவது வந்து எம்எல்ஏ பதவிக்கு வந்து பரிந்துரை பண்ணணும், அந்த வேட்பு மனு வரும்போது தேர்தலுக்கு பரிந்துரை பண்ணணும்னா மாவட்ட செயலாளருடைய ரோல் அங்கே இம்பார்ட்டன்ட். காசு வாங்கிட்டு பண்றாங்க, காசு வாங்காம பண்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா மாவட்ட செயலாளருடைய பரிந்துரை கட்சி தலைமைக்கு மிக முக்கியம். ஸோ அந்த மாவட்ட செயலாளர் பதவியை வந்து என்ன பண்ணாரு வேலுமணி, அந்த பக்கம் ஆதரவா அந்த முதல்ல 25 பேர் கொடுத்த போது சேம வேலுச்சாமின்னு அவருக்கு அகேன்ஸ்டா உள்கட்சியில இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில சேர்ந்தவர், அவரை வந்து மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி இவர் சி.வி. சண்முகத்துக்கு எதிராக பசுபதினு அவருக்கு லோக்கலா யாரை கண்டா பிடிக்காதோ அவரை கொண்டு வந்து ஆக்கிட்டாங்க. எப்பவுமே அப்படித்தானே, இவருக்கு அவருக்கு ஆகாதுன்னா ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர். அந்த காலத்துல கலைஞர் கருணாநிதி கற்றுக் கொடுத்த ஃபார்முலா. அவரு வீரபாண்டி ஆறுமுகத்தை அவரு இவருக்கு எதிர்த்து பேசுறாருன்னா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆமா, அது பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனை தூக்கி விடுவாரு, கோசிமணிக்கு எதிராக பழனி மாணிக்கத்தை தூக்கி விடுவாரு. இதெல்லாம் வந்து அந்த பழைய திமுக ஃபார்முலா. இன்னைக்கு அந்த ஃபார்முலா ஏதோ ஒரு வகையில திமுக அதிமுக எல்லாம் ஒரே ரிஷி மூலம் நதி மூலம் ஒண்ணுதான். இப்ப அந்த வேலுமணி அவர்கள் அவரும் இப்பொழுது எனி டைம் வந்து சேருவார் எங்க தாவேக்கால அப்படின்னு இன்னைக்கு வரக்கூடிய ஒரு அவர் வரும்போது அவர் மட்டும் வரல, கூட ஒரு 4 அல்லது 5 எம்எல்ஏக்களுடன் வருவார். இப்ப நீங்க கூட்டி பாருங்க, நான் சொல்ற அந்த மேஜிக் ஃபிகர் 12 வந்துடும். ஏற்கனவே வந்து இவரும் ஜவாஹில்லாவும் அவருடைய இன்னொருத்தர் தமிமுன் அன்சாரியுமே வரத்துக்கு தயாரா இருக்காங்க. விஜய் தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சு நான் சொல்லும் போது வந்தா போறோம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த தாவேகா கூட்டணின்னு விசிக உட்பட, விசிக 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், ஐயுஎம்எல் இவங்களை சேர்த்து இதுதான் தாவேகா கூட்டணி என்று திமுகவுக்கு எதிராக இல்ல தன்னுடைய அரசியல் வலிமையை காட்டி இருக்கிறார். பேர் கூட வைக்க போறாங்களாம். ஆமா, அதுக்கு ஏதோ ஒரு முன்னால அந்த பிரதீப் சக்கரவர்த்தி என்னமோ பேர் சொன்னார், இதுக்கு சமூக நீதி கூட்டணி என்னமோ, ரைட்டு ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க. என்டிஏன்னு இப்ப சொல்லலையா, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு, அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க. திமுக இருக்கும்போது இப்படிதான் ஏதோ சமுதாய ஏதோ ஒரு கூட்டணி பேர் வச்சாங்க, முற்போக்கு கூட்டணி. இது யாரு பிற்போக்கு, எல்லாருமே முற்போக்கு தான்.
அவரவர்களுடைய முற்போக்கை நினைத்துதான் அரசியலே செய்கிறார்கள். ஆனா மக்களுடைய பேக்டோர் வழியா தானே சார் அவங்க எல்லாம் வெளியில வந்து இன்னொரு கட்சிக்கு போறாங்க. இல்ல அதான் வரும்போது பிற்போக்கா வராங்க. ஆனா அணிக்கு பேரு முற்போக்கா இருக்கும். ஆனா இதுல யாருமே மக்களுடைய முற்போக்கு பத்தி நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து இதுலதான் பிஸியா இருக்காங்க. நிச்சயமா இது ஒரு பக்கம் நடக்க இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப தாவேகால இருந்து அதிமுகல இருந்து தாவேகா வந்து நிறைய பேரை இந்த மாதிரி தம் பக்கம் ஈர்க்குது. நான் வந்து இழுக்கிறாங்க, குதிரை பேராங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தல. அதை பத்தி ஒரு கேஸும் இல்ல, ஒரு விதமான கைது நடவடிக்கையும் இல்ல. ஆனா திமுக காரங்க தாவேகா காரங்களை வந்து இழுக்க ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு வந்து அவ்வளவு கோடி கொடுத்து ஈர்க்கிறாங்கன்னு உடனே கைது நடவடிக்கை வந்திருக்கேன். எப்பவுமே ஊருக்கு தான் உபதேசம்ங்கிறது தானே, அதுதானே வழக்கமான விஷயம். புறத்தியாருக்கு தான் வாத்தியாரு, ஊருக்கு தான் உபதேசம் அப்படிங்கிறது. அங்கிருந்து வந்தா அதை அர்ஜுனா நம்ம அமைச்சர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய கொள்கைகளை நாங்கள் வந்து பின்பற்றுவதால் அதிமுகவினர் 90% அதிமுகவினர் இங்க வந்து இங்கதான் இருக்காங்க, இங்கதான் இல்ல வந்துருவாங்க. அப்போ 47 மொத்தம் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், 90% கிட்டத்தட்ட 36 வந்துரும், 40 வந்துரும். 40 பேர் உள்ள இழுக்க போறாங்களா? அது அதுல எல்லாருமே எம்ஜிஆர் ஜெயலலிதா கொள்கையை நினைச்சு உள்ள வர்றாங்களா, இல்ல ஏதாவது சோஃபா சேரு டேபிள்னு வந்து பர்னிச்சருக்கு ஆசைப்பட்டு வர்றாங்களா தெரியல. எனக்கு என்னமோ எம்ஜிஆர் ஜெயலலிதா கொள்கையில வந்து ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்தால் ஏன் சார் அவர் வந்து ஓபிஎஸ் 60 வருஷமா வந்து திமுகவுக்கு வெளியில இருந்தவர், திமுகவை விமர்சித்து வந்தவர். ஓபிஎஸ், அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ், எத்தனையோ பேர் திமுக காரங்க, சாரி அதிமுக காரங்க வந்து திமுக போய் சேர்ந்திருக்காங்க. நம்ம ஒரு 3 பேர் தான் சொல்றோம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர். அதே மாதிரி அதிமுக இருந்து இப்ப எம்எல்ஏ இல்லாம கடம்பூர் ராஜு போன்ற முன்னாள் அமைச்சர்கள் ஏதோ ஒரு நிர்வாகியா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சேர்த்துக்கோன்னு தாவேகால வந்து கெஞ்சுறாங்க. அதாவது வாசல்ல கூட்டம் அதிகமா இருக்கு, வந்து சேர்றதுக்கு கதவை சாத்துன்னு சொல்ற அளவுக்கு தாவேகால பனையூர்ல வந்து அவ்வளவு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுல லேட்டஸ்டா நான் வேற ஒரு நிகழ்வுல கூட பேசியிருந்தேன். இவரு ஜெகத் ரட்சகனுடைய மகன், அது ஒரு ட்ரெண்ட் ஒன்று உருவாயிட்டு இருக்கு. இப்போ மார்டின் குரூப் வந்து, மார்டின்னா அது லாட்ரி மார்டின் அவர்களுடைய, அவர் வந்து பொதுவானவராக இருக்கிறார், எல்லா கட்சிக்கும் பொதுவானவராக இருக்கிறார், அனைத்து கட்சியும் சார்பாக இருக்கிறார். அவருடைய மகன் வந்து ஜோஸ் சார்லஸ் அங்க என்டிஏ கூட்டணி இதுல இருக்காரு பாண்டிச்சேரியில. மார்டின் அவர்களுடைய மனைவி லீமா ரோஸ் வந்து பெயருக்கு அதிமுகவில் இருக்கிறார், ஆனால் தாவேகா ஆதரவு நிலையில் இருக்கிறார். அவர் தானே சோபா அரசியலில் புகழ் பெற்றவர் அவர். அப்புறம் அவங்களுடைய மருமகன் திரு ஆதவ அர்ஜுனா இங்க இதுல இருக்காரு, நம்பர் 3ன்னு சொல்றாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தா சில சமயம் அவரை பார்த்தா நம்பர் 3ஆன்னு தெரியல, அந்த ஹிரார்கில நம்பர் 2ஆ தெரிகிறாரு. ஒரு சில கோணங்கள்ல பார்த்தா அவர் தான் நம்பர் 1 மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் தான் நம்பர் 1 நமக்கு தெரியுது, அது விஜய்க்கு தெரியுதா நமக்கு தெரியல. இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்கு அப்படிங்கிறது. பல சமயங்களில் விஜய் பேச வேண்டிய பேச்சுக்களை எல்லாம் ஆதவ அர்ஜுனா பேசுகிறார். ஒரு கால் விஜய் அவ்வளவாக பேச விரும்புவதில்லை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அது காரணம் என்ன நமக்கு தெரியல. உதயநிதி என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு பேச தெரியல ஆனால் இவர் பேசுறாருன்னு உதயநிதி சொல்றாரு. சரி, அது காரணம் என்னவா இருந்தாலும் இப்படி இந்த ஆளுக்கு குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் இருக்கிறத இப்ப அவங்க மட்டும்தான் அடாப்ட் பண்ணுமா? சமீபத்தில் இப்ப கேள்விப்பட்டது என்னன்னா, திரு ஜெகத் ரட்சகன் திமுகவின் மூத்த ஒரு எம்பி, ஒரு மூத்த நிர்வாகி, பாண்டிச்சேரியில வந்து திமுக ஆட்சி அமைத்தால் அவர்தான் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் பாண்டிச்சேரியில. அவங்க ஜெயிக்கல, அது வேற விஷயம். ஆனால் காமதேனு நிச்சயமா எப்பெல்லாம் வந்து கலைஞர் வந்து பணம் கேட்கிறாரோ, எவ்வளவு பணம் கேட்டாலும், எதுக்காக கேட்டாலும், என்ன செலவு பண்ணணும்னாலும் ஒரு பீரியட்ல இவர் தான் காமதேனு. கடல் தாண்டி வந்து சொத்துக்களை வச்சிருப்பவர். ஆமா, இல்ல நீங்க கடல் தாண்டின்னு சொல்லலாம், கடல் போன்ற சொத்துக்களை வைத்திருக்கிறார்னு சொல்லலாம், ரெண்டும் ஒண்ணுதான்.
அந்த கடல் விஷயமா சம்மந்தப்படுத்தினதுனால என்னமோ எனக்கு வந்து அவருக்கு வந்து அந்த கடல், ஆறு, ஏரி இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து நீர்னா ரொம்ப பிடிக்கும் பொழுது, தண்ணின்னா பிடிக்கும்னு வச்சுக்கோமே, நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுவோம். ஏன்னா அவர் வந்து ஒரு தண்ணி சாராய ஆலையும் வைத்திருக்கிறார். அப்ப தண்ணின்னா அவருக்கு பிடிக்கும்னு சொன்னா தொழில் ரீதியாகவும் பிடிக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். சாராய ஆலை வைத்திருக்கிறார். நல்ல விதமாவே எடுத்துப்போம். ஆமா, மருத்துவமனைகள் ஒரு மனை இல்ல, பல மருத்துவமனைகள் வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்னா, அவர் பாவம் வந்து மார்ச்சோரியில வந்து 19 கோடி ரூபாய் மூட்டையில கட்டி வச்சிருக்காங்க. யாரோ வந்து அலமாரியில வைக்கிறதுக்கு இடம் இல்லாம மார்ச்சோரியில கொண்டு போய் வச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அந்த மாதிரிக்கும் பார்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுது மார்ச்சோரியில. ஆமா, அதனால வந்து கொண்டு போய் வச்சிருக்காரு. அது பணத்தை பணத்தை அங்க கொண்டு போய் பணத்தெல்லாம் அங்க வைங்கப்பான்னு சொல்லியிருக்காரு அவரு. அவர் குற்றம் சொல்லல. அவன் காதுல வாங்கினவனுக்கு, அந்த வேலை செய்யறவனுக்கு கொஞ்சம் காது அரைகுறையா கேட்டிருக்கு. அவன் வந்து பணத்தை கொண்டு போய் அங்க வைப்பான்னு அவரு யதார்த்தமா சொல்லியிருக்காரு. அவன் பணத்தை கொண்டு போய் வச்சுட்டான். அதுக்கு போய் நம்ம அவரை வந்து குற்றம் சாட்ட முடியுமா? நம்ம அவருடைய மகன் ஜே சந்தீப் தாவேகாவில் இணைகிறார். இணைவாரோ இல்லாட்டி நல்ல நல்ல பொசிஷன்ல இணைவாரோ தெரியலையே. இல்லைங்க, முதல்ல இணைஞ்சிருந்தா நல்லது இல்லையா? இணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பொசிஷன் எடுத்து பாத்துக்கலாம். நீங்க பஸ் வருது, இங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் டெர்மினஸ்ல வந்து கிளம்புற இடத்துல 50 பேர் ஏறக்கூடிய பஸ்ல 100 பேரோ 150 பேரோ வெயிட் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது ஓடி போய் பஸ்ஸுக்குள்ள முதல்ல இடம் பிடிக்கணும். துண்டை போட்டாலும் ஆமா, ஒரு கர்ச்சீஃபோ துண்டோ போட்டு இடம் பிடிக்கணும். அதுக்கப்புறம் அது சௌகரியமான சீட்டா, முன்னாலேயா பின்னாலேயா, சக்கரத்துக்கு மேலேயா, ஆடுமா குழுங்குமா, இதெல்லாம் அப்புறம். முதல்ல ஒரு இடம் பிடிக்கணும் இல்லையா? இப்ப வந்து திமுகவுடைய வாரிசுகள், அதாவது அமைச்சர்கள், நிர்வாகிகளுடைய மகன் மருமகன் இந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் ஒரு 3-4 பேர், அதாவது இப்ப வந்து எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இல்லாமல், அந்த வாய்ப்பு இதுவரை கிடைக்காமல் இருப்பார். இவர்கள் வந்து தாவேகாவில் சேரப்போகிறார்களா? அதாவது ஜே சந்தீப் ஜெகத்ரட்சகன் மகனை தொடர்ந்து அவரை போலவே இப்ப என்ன ஆகும்? இப்ப என்ன, நம்ம ஆட்சி ஒண்ணு அப்பாவுடைய கட்சி ஆட்சியில இருக்கும், இல்லைன்னா பிள்ளையோட கட்சி ஆட்சியில இருக்கும், புள்ள சார்ந்த கட்சி. அதுக்குள்ள அதுல ஒரு நல்ல ஒரு நிர்வாகி பொசிஷனோ வாங்கிட்டா பின்னால ஒரு அமைச்சர். இப்ப இல்லைன்னா கூட 2036 எதிர்காலத்துல இப்ப ஜெகத்ரட்சனுக்கு என்ன எண்ணமா இருக்கும்? எல்லா அப்பாவுக்கும் உள்ள ஒரு இயல்பான எண்ணம் தான், நமக்கு அப்புறம் வந்து நம்ம பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அவர் நிறைய சொத்து சேர்க்கணும், அவருக்கு ஒரு அரசியல்வாதின்னா டாக்டர் வந்து என்ன நினைப்பாரு? என் பையன் நல்ல டாக்டர் ஆகணும் என்ன மாதிரி, இல்ல என்னோட பெட்டரா. இன்ஜினியர் வந்து என்னோட என் பையன் பெட்டர் இன்ஜினியர் ஆகணும். வக்கீல் வந்து என்னோட என் பையன் வக்கீலாகி முடிஞ்சா ஜட்ஜ் ஆகணும். நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கலையா? அந்த மாதிரி அரசியல்வாதி என் புள்ள வந்து நாளைக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும். அது நல்ல கட்சியில, ஜெயிக்கிற கட்சி அப்பதானே. அந்த மாதிரி வந்து நம்ம எல்லா தந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாச உணர்வு அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடாதா? நிச்சயமா. டாக்டருக்கு இருக்கலாம், இன்ஜினியருக்கு இருக்கலாம், வக்கீலுக்கு இருக்கலாம், பேங்கருக்கு இருக்கலாம், ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இது நியாயமா இருக்குமா? நம்ம அதனால வந்து அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜான்னு ஒருத்தர், தாவேகா எம்எல்ஏ, இவரை வந்து தாவேகாவில் இருந்து வெளியே வாருங்கள், உங்களுக்கு 35 கோடி ரூபாய் பணம் தருகிறோம் என்று திமுகவின் செந்தில் பாலாஜியுடைய 2 பேர் உதவியாளர்கள், தமிழ்ல ரொம்ப நாகரிகமா சொல்லணும்னா உதவியாளர்கள், தமிழ்நாட்டு ஒரு என்ன சொல்றது, அந்த கொச்சை தமிழில் சொல்றதா இருந்தால் அல்லக்கைகள், கார்த்திக்னு ஒருத்தர், ரமேஷ்னு ஒருத்தர், இவங்க 2 பேரும் வந்து ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசுன்னு அவர் வந்து எனக்கும் அவர் தெரியும். அவர் வந்து இந்த ஐபிடிஎஸ் இந்த மார்க்கெட் சர்வே இந்த மாதிரி இந்த டேட்டா கலெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு நிறுவனம் வச்சிருந்தாரு. அண்ணாமலை அவர்களுடன் கொஞ்சம் தொடர்பு அதிகம். பட் இந்த விஷயத்துல அண்ணாமலைக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில
அவர்தான் வந்து இந்த செந்தில் பாலாஜியுடைய உதவியாளர்கள் அல்லது அவருடைய நண்பர்கள்னு சொல்லக்கூடியவங்க அவங்க அனுப்பிச்சு இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு மூலமாக இந்த இளையராஜா அவர்களிடம் பேரம் பேசப்பட்டது. இந்த பேரம் 35 கோடி ரூபாய் வரைக்கும் பேசப்பட்டது. இது என்னன்னா இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னால, 10 ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னால ஏவா வேலு அவர்கள் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 20 பேர் வரைக்கும் தாவேக்கால இருந்து நீங்க உருவணும், அவங்கள தாவேக்கா விட்டு வெளியில வர சொல்லணும். அவங்க திமுக ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, நான் கூட ஒரு நிகழ்வுல சொன்னேன், திமுக ஜாயின் பண்ணலன்னா பரவாயில்ல, சாமியாரா போனாலும் பரவாயில்ல, ஆனா தாவேக்கால இருந்து வெளியில வரணும். தாவேகாவுடைய எண்ணிக்கை அவர்கள் கூட்டுவதற்கு முயற்சி செய்யும் போது, இன்னொரு உதாரணம் கூட நான் சொன்னேன், பக்கெட்ல வந்து நீங்க தண்ணியா ரொப்பிட்டே இருக்கும்போது கீழே ஒரு ஓட்டை போட்டிருந்தா அது பாட்டுல வெளியே போகும். அந்த மாதிரி வந்து 20 பேருக்கு முயற்சி பண்றாங்க. 20ங்கிறது ஒரு 12 13வது வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. எனக்கு 20 பேரை டார்கெட் பண்ணாதானே ஒரு 10 12 தேரும். அந்த லிஸ்ட்ல இப்ப அது பண்றாருன்னு சொன்னோன்னதான் ஏவா வேலு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு என்னமோ புதுசா தாவேகா வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச குற்றச்சாட்டா பாத்தீங்கன்னா இல்ல. இந்த ரோடு போடாமையே ரோடு எங்கேயோ போட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கரூர்லயோ எங்கேயோ தான் ரோடு போடாமையே ரோடு போட்டதாக 3.72 கோடி. நான் கூட சொல்லுவேன், எப்பா அவர் வந்து இது வந்து ஒரு டிப்ஸ் பணம். ஒரு அவ்வளவு பெரிய ஒரு அமைச்சர், அவர் ஒரு பஸ் கண்டக்டரா இருந்தாரு, அவர் வந்து உழைச்சி வாழ்க்கையில இவ்வளவுலாம் இத்தனை காலேஜ் எல்லாம் கட்டியிருக்காரு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டியிருக்காரு, நிறைய சொத்து சேர்த்திருக்காரு. அவர் வந்து அவரை போய் 3 கோடி ரூபாய் சொச்சோன்னு சொல்லி அவர் அவமானப்படுத்தக்கூடாது. ஒரு கௌரவமா ஒரு 3000 கோடி அப்படின்னு சொன்னா அது ஒரு கெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதுலயே பேசினேன். அவர் தலைமையில தான் இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதாக ஒரு பேச்சு வந்தது. இதை நான் வந்து நம்ம நிகழ்ச்சியிலையும் பேசியிருக்கேன், பிற நிகழ்ச்சிகளையும் பேசியிருக்கேன். இப்ப அதுல வந்து ஒரு கூடுதல் தகவல் நம்ம நேயர்களுக்கு, தென்னவன் நேயர்களுக்கு என்னன்னா, கரூர் என்பது செந்தில் பாலாஜியுடைய என்ன சொல்றது ஹெட் குவார்டர்ஸ். அவர் கொங்குல போய் நின்னாரே தவிர அவருடைய சொந்த ஊர் கரூர் தான். அதனால தானே கரூர்ல அந்த 41 பேர் நிகழ்வு நடந்த போது செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இருக்கான்ற ஒரு பேச்சே எழுந்தது. இந்த கரூர்ல அந்த ஏவாவேலுடைய உதவியாளர் ஒருவர் கரூர் சுரேஷ், மறுபடியும் சொல்ல போனா அவருக்கு ஒரு அல்லக்கை. அந்த உதவியாளர் அல்லது அவருக்கு நண்பர், அவருடைய பினாமி, ஒரு 3 மாடி கட்டடம். அந்த 3 மாடி கட்டடம் ஒரு தளத்திலையும் வந்து ஃப்ளோர்லயும் 2000 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் மாடர்ன். இப்ப சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னால கட்டினது. அது பூரா பாத்தீங்கன்னா 40% தமிழ்நாட்டுல வந்து டெண்டர் பணம் பூரா அங்கதான் வந்து கேஷா கொண்டு வந்து கொடுக்கணுமா. அப்படி வாங்கிக்கிறதுக்காக பேங்க் மாதிரி அங்க ஒரு 10-12 கவுண்டர், கேஷ் கவுண்டர், அதுக்கப்புறம் கேஷ் கவுண்டிங் மெஷின், கேஷியர்ஸ், ஒரு கவுண்டர்லயும் ஒரு பேங்க் மாதிரி. ஒரு பேங்க்ல போனா நீங்க இப்ப பேங்க்ல போனா மொத்தமே தேசிய மயமாக்காட்ட பேங்க்ல போனா மொத்தமே 4 பேர் 5 பேர் தான் இருக்காங்க. நான் சொல்றது அந்த காலத்து பேங்க்ல போனீங்கன்னா ஒரு 20 பேர் இருப்பாங்க. கவுண்டரே ஒரு 5-6 கவுண்டர் இருக்கும். கொஞ்சம் பெரிய ஸ்டேட் பேங்க் மாதிரி போனீங்கன்னா ஒரு 8-10 கவுண்டர் கூட இருக்கும். இல்ல 12 கவுண்டர், ஒரு பேங்கை விட பெருசு கவுண்டிங் மிஷின்ஸ். அதுக்கப்புறம் எதனா எந்த டெண்டர்கள் லஞ்சம் கொடுக்கணும்னாலும், ஹைவேஸ், பிடபிள்யூடி எங்க கொடுக்கணும்னாலும் இந்த கரூர் சுரேஷ் ஏவாவேலுடைய உதவியாளர் நண்பர் அவருடைய பில்டிங்ல வந்து அது உள்ள போகணும்னாலே நீங்க பர்மிஷன் இல்லாம அப்ரூவல் இல்லாம போக முடியாது. யார் வேணாலும் விசிட் பண்ண முடியாது. ப்ரேயர் பர்மிஷன் வாங்கி தான் இன்னார் தான் வரலாம்னு அவங்க கணக்கு பண்ணியிருப்பாங்க. முன்னாலேயே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஹை செக்யூரிட்டி ஜோன் உள்ள போய் கவுண்டிங் பண்ணி பணத்தை வாங்கி அது எப்படி ஒரு சிட்டு கொடுப்பாங்க, ஒரு சிட்டு எழுதி கொடுப்பாங்களா, டெண்டர் நம்பர், டிஸ்ட்ரிக்ட். சிவகுமார் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காருன்னு வச்சுப்போம், ஏதோ நம்ம சொல்ற ராசி நீங்க வைக்கலாமா பார்க்கலாம். நிச்சயமா நீங்க சொல்றது எல்லாம் பலிக்குது. ஆமா, சிவகுமார் அண்ட் கோ அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டர்னு வச்சுங்க. அந்த சிவகுமார் அண்ட் கோ அப்படின்னு மட்டும் எழுதுவாங்க. அதில் ஒன்றும் கையெழுத்து ஒன்றும் சீல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு துண்டு சீட்ல அந்த கரூர் சுரேஷ் அவர் கையெழுத்துல எழுதுவாராம். அதை எடுத்துட்டு போய் எந்த மாவட்ட ஆட்சியர் எந்த அபிஷியல்கிட்ட கொடுத்தாலும், துறை அபிஷியல்கிட்ட கொடுத்தாலும் அங்க ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் போயிருக்கும், இன்னார் பேர்ல கொடுத்துருக்கோம்
அவங்க கிட்ட இருந்து வர வேண்டியது வந்துருச்சு. அது பர்சன்டேஜ் 15%, 20% வரும்போது 5 கோடியோ 10 கோடியோ 3 கோடியோ 20 கோடியோ கேஷா வாங்கி அதை ஏதோ ஒரு கவுண்டர்ல வச்சு கவுண்ட் பண்ணி பத்திரமா வச்சு இந்த சீட்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. இதை விட தமாஷா என்னன்னா, தேர்தல் சமயத்துல திமுக வேட்பாளர்கள் யாருக்காவது தேர்தல் செலவுக்கு பணம் வேணும்னா கட்சி கொடுக்குற பணம் தவிர அவர்களுக்கு ஏதோ அவசரத்துக்கு வேணும், கட்சியிலேருந்து ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, ஒரு 5 கோடி கொடுப்பாங்க. மேலே ஒரு 5 10 செலவு பண்ணணும்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வீட்டு டாக்குமெண்ட்டு, அவங்களாம் ஏதோ ஒரு பினாமி சொத்து வச்சிருப்பான். 5 கோடி வாங்கி எல்லாம் நிற்கிறவன் ஏதோ ஒரு சொத்து வச்சிருக்க மாட்டானா, ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவன் எம்பியா இருந்தவன், அதுல ஏதோ ஒரு சொத்துடைய டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி மார்கேஜ் பண்ணி வாங்கிட்டு 5 வட்டினா மாசத்துக்கு 60%, அதாவது மாசத்துக்கு 5%னா வருஷத்துக்கு பார்க்கும்போது 60%. பட் இவங்க எல்லாம் ஷார்ட் டேர்முக்கு தானே, 1 மாசம் 2 மாசத்துக்கு தானே கொடுப்பாங்க. அது கொண்டு வந்து கொடுக்கும்போது வட்டிக்கு எல்லாம் ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன் ப்ராமிசரி நோட்லாம் வாங்கிட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்கா, ஈஸி எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு இந்த பேங்க் கவுண்டருக்கு அந்த பக்கம் வந்து 3 லாயரோ 4 லாயரோ தனித்தனி ரூம்ல. ஸோ லீகல் டிபார்ட்மெண்ட் தனியா பேங்க்ல இருக்க மாதிரியே, ஒரு பேங்க்குடைய ஒரு ஜோனல் ஆபீஸ்ல இருக்க மாதிரி பேங்க் கம் ஜோனல் ஆபீஸ், 4 லாயர் அவங்ககிட்ட கொடுத்து நிறைய பேர் ஸ்டாஃப், இப்படி வந்து ஒரு இதை தான் வந்து ரெய்டு பண்றதுக்காக இந்த விஷயம் தெரிஞ்சு ஏன் வந்து இப்ப எதுக்காக சொன்னேன்னா, இந்த 3.72 கோடி ஏவா வேலு மீது உள்ள வழக்கு வந்து அந்த குற்றச்சாட்டு வந்து இப்ப உள்ளது இல்லை. 2022 அறப்போர் இயக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்க வந்து நிறைய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அந்த பெருமை அவர்களை சாரும். ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒரு டீம் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து பல ஊழல், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்லாம் அவங்க தான் வெளியே கொண்டு வந்தது. அவங்க அந்த டெண்டர்கள்லாம் ரொம்ப இதுவா ஃபாலோ பண்ணி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எங்க ஊழல் எப்படி நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு விவரங்களோட ஆதாரங்களோட வெளியிடுறாங்க. பெரிய விஷயம். அவர்கள் வந்து எந்த கட்சி சார்பாகவும் இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் அவர்கள் வந்து ஊழலுக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள். இவர்களை போல உள்ளவர்களால் தான் இன்னி வரைக்கும் அட்லீஸ்ட் ஊழல் இதோட நிக்குது. இதோட இன்னும் அதிகமா இருக்கும்னா அப்ப எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். அந்த அறப்போர் இயக்கம் 2022 வச்ச குற்றச்சாட்டு தான் அது. அதை இப்பொழுது எடுத்து அதை ஒரு அந்த எஃப்ஐஆரை போட்டு அந்த எஃப்ஐஆரை விசாரணை ஆரம்பிச்சு 2022 அறப்போர் இயக்கம் கொடுத்த போது திமுக ஆட்சியில திமுக மந்திரி மீது எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, வாங்கி உள்ள போட்டாங்க. இப்ப எஃப்ஐஆர் போட்டு இந்த ரெய்டு பண்ணது இந்த 3 கோடி ரூபாய்க்காக இல்லை. ஆனா என்ன ஒரு வேடிக்கை இல்ல வந்து வினோதமான விஷயம்னா, இன்னைக்கு காத்தால 10 மணிக்கு ரெய்டுக்கு வர போறாங்கன்னா விடிகாத்தால 3 மணிக்கே உள்ள அவ்வளவு பணத்தையும் வந்து அங்கிருந்து மூவ் பண்ணி வேற எங்கேயும் எடுத்துட்டு போயிட்டாங்க. கரூர் சுரேஷ் என்பவர் அவருடைய டீம். ஸோ ரெய்டுக்கு போன போது பார்த்தா அங்க கவுண்டர் இருக்கு, இடம் இருக்கு, இதெல்லாம் அது பேர் என்ன கவுண்டிங் மெஷின், அதாவது இந்த கரன்சி கவுண்டிங் மெஷின் இருக்கு. ஆனா பணம் எதுவும் இல்லை. அங்க ஏறக்குறைய நீங்க வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா அங்க அந்த அந்த கவுண்டர்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆயிருக்கும், இவ்வளவுலாம் கணக்கெல்லாம் பார்த்தா ஒரு 48,000 50,000 கோடி ரூபாய் புழங்கி இருக்குங்க. ஓகே, ரோலிங்ல இருந்திருக்கு. அது அட்லீஸ்ட் வந்து அதாவது கான்ட்ராக்டர்களிடம் லஞ்சமாக பெற்ற பணத்தை திமுக, இதுல பெரிய கொடுமை என்னன்னால் அதிமுக வேட்பாளர்கள் சிலரும் வந்து ஏவா வேலுவிட்ட சொல்லி கடன் வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல வட்டிக்கு. எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுவா நடந்துட்டு இருக்காரு. இதுதான் சார் பொது உடைமை, இதுதானே சமூக நீதி. நீங்க சமூக நீதினா வேற என்னமோ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நாம அரசியல்லையும் சமூக நீதியை வந்து காமிச்சிருக்காரு. அரசியல்ல சமூக நீதி. இதுல பாருங்க, ஜாதி ஏதாவது மதம் ஏதாவது வித்தியாசம் இருந்ததா, கட்சி வித்தியாசம் இருந்ததா, ஆள் சிவப்பா இருக்கான் இல்ல கருப்பா இருக்கான்னு பார்த்தாங்களா, இல்ல வேட்டி கட்டி இருக்கான் இல்ல பேண்ட் போட்டிருக்கான்னு பார்த்தாங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு பேங்க்ல நீங்க போனீங்கன்னா விசிட்டர்ஸ் லவுஞ்சுன்னு ஒண்ணு இருக்கும். பேங்க்ல நீங்க போற எந்த பேங்க்ல போனாலும் ஒரு 8 சேர் 10 சேர் போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அந்த ரிசப்ஷன்ல ஒரு 30-40 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். இங்க கிட்டத்தட்ட 40 பேர் உட்கார்ற மாதிரி அந்த பக்கெட் சேர் போட்டுருந்தாங்களாம். அப்போ 40 பேர் அட் எ டைம் உட்கார்ந்து இருக்காங்க, இல்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 40 பேர் வந்து வெயிட் பண்றாங்க. எதுக்காக? ஒண்ணு பணம் கொடுக்கறதுக்காக கான்ட்ராக்டர்ஸ்,
இல்ல வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போறதுக்காக ஏதோ ஒரு செக்யூரிட்டி கொடுத்து. இப்ப 40 பேர் வெயிட்டிங்காக வந்து இடம் லவுஞ்சு தயார் பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய அமைப்பா இருக்கும். இது நடந்திருக்கு. இது ஏவாவேல வரும். ஆக திமுகவிலிருந்து தாவேகா உறுப்பினர்களை வந்து அதாவது வெளியே இழுப்பது ஈர்ப்பது என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தாவேகா வந்து அதிமுக இருக்குது. அதுல சோபா இருக்குங்கிறாங்க, 20 கோடிங்கிறாங்க, 60 கோடிங்கிறாங்க. இது தெரியல, குதிரை பேரம்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக வந்து நீ அந்த பக்கெட்ல எவ்வளவு வேணா ரொப்பு, நான் கீழே ஓட்ட போட்டு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து எடுக்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில தான் இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோட அந்த கார்த்திக், அப்புறம் இன்னொருத்தர் ரமேஷ் என்னமோ ஒருத்தர், அவர்கள் இருவருமே செந்தில் பாலாஜி அவர்களுடைய உதவியாளர்கள்னு சொல்லப்படுபவர்கள். அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னன்னு கேட்டா, வைகோனாலே சுவாரஸ்யம் எல்லாருக்கும் அதிகமாகும். எதையாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாரு, ஒண்ணு தேவையில்லாம பேசுவாரு, வாயை அனாவசியமா விடுறதுல. இந்த வாயை வாடகைக்கு விடுபவர் என்றால் அவர் தான் கரெக்டா இருக்கும். கூட நேற்று கூட பாத்தீங்கன்னா தினகரன் பத்திரிகையாளர் ஏதோ கேள்வி கேட்க போக கண்ணாமுன்னான்னு அவர் திட்டிட்டு தலையில சிவப்புகளை மஞ்ச பத்திரிகைன்ட்டாரு. ஆமா, மஞ்ச பத்திரிகைன்னு சொல்லி தினகரனை சொல்லிட்டாரு. தினகரன் வந்து திமுகவுடைய பத்திரிகை, அப்புறம் அது தனியா வந்து மஞ்ச பத்திரிகை நீ வேற ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியல. இல்ல, அதாவது மஞ்ச பத்திரிகை வேற, கட்சி பத்திரிகை வேற, ரெண்டுத்துக்கும் ஏன் குழப்பிக்கிறார் அவர் தெரியல நமக்கு. திமுக வந்து மஞ்ச கலர்னா வந்து கொஞ்சம் விசேஷம் தானே. இல்ல, கலைஞர் அவர்கள் மஞ்சள் கலர் துண்டு போடாம எங்கேயுமே போக மாட்டாரு. அதனால ஒரு கால அவர் மஞ்சள் பத்திரிகைன்னு சொன்னது என்னன்னா, மஞ்சள் என்பது திமுகவின் கலைஞரின் அடையாளம் என்னும் போது அப்ப மஞ்ச பத்திரிகைன்னா மஞ்சள் கலர் பிடித்த, மஞ்சள் கலர் சார்ந்த பத்திரிகைன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம நல்ல விதமா எடுத்து போனோம். அப்படி மொத்தம் அது தினகரன் மஞ்ச பத்திரிகைன்னு அவர் சொல்லிட்டார். ரைட்டு, அது ஒரு பெரிய ஒரு அது. அப்புறம் நைட்டே வந்து நேற்று இரவே வந்து அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டார். இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த வைகோ வந்து எப்பவுமே எதையாவது ஒண்ணு பேசி அவர் வம்புல மாட்டினா பரவாயில்ல, மற்றவங்களையும் வம்புல மாட்டி விடுறதுல அவர் கில்லாடி. என்ன பண்ணாரு, நீங்க வந்து 2 பேரை வந்து ரிசைன் பண்ண சொல்லி இவர்கிட்ட போய் முதல்வர் விஜய்கிட்ட வந்து நான் 3/4 மணி நேரம் பேசினேன். அவர் வந்து அவங்கள ரிசைன் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கு இடைத்தேர்தலில் நான் சீட்டு தரேன், நானே வந்து அவங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு விஜய். அவர்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்படி வெளியில சொல்லிட்டாரு. இப்ப இது குதிரை பேரம் தானே. இது பணத்துக்காக நடைபெற்றதா, பதவிக்காக நடைபெற்றாலும் அதுக்கு பேர் நீங்க குதிரை பேரம்னு வைங்க, இல்ல கழுதை பேரம்னு வைங்க, ஏதோ ஒரு பேரம். ஆக இது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாக கருதப்படுவது. ஆமா, டேபிளுக்கு அடியில பேரம் நடக்கும்பாங்க, இவர் டேபிளுக்கு மேலேயே வச்சுட்டாரு. அதை அல்ல, டேபிளுக்கு மேல வச்சா கூட பரவாயில்ல, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் இங்க வாங்க அதை பாருங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி சொல்லிட்டாரு. இது சொன்ன உடனே திமுக உஷாராய் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த செந்தில் செல்வன் சீர்காழி மதிமுகனா உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சவங்க, இன்னொருத்தர் வந்து ராஜேந்திரன் கடையநல்லூர், டிஎம் ராஜேந்திரன். அவங்க 2 பேரையும் அவங்க எவ்வளவு சோஃபா கொடுத்தாங்களா, சேர் கொடுத்தாங்களா, டேபிள் கொடுத்தாங்களா தெரியல, ஏதோ ஒரு இருக்கை கொடுத்து அவங்கள உட்கார வச்சுட்டாங்க. சௌகரியமாக உட்கார்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, இதே தான் நடந்தது. நான் வந்து முதல் நாள் வந்து ஒருத்தர் விலகிட்டாரு, அந்த செந்தில் செல்வன் சீர்காழியில ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தேன். நாளை காலையில பொதுக்கூட்டம், 27ஆம் தேதி பொதுக்கூட்டத்துல முடிவெடுப்போம்னு வைகோ சொன்னாரு. நான் வாய வச்சு சும்மா இருக்கக்கூடாதா, அநேகமா பொதுக்கூட்டம் முடியறதுக்குள்ள அந்த இன்னொரு ஆளும் போயிருப்பாரு. நிஜமாவே போயிட்டாரு சார் அந்த ஆளு. திமுகலயே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு சார். ஆமா, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ நான் தான் தமிழ்நாட்டு அரசியலே ஆபரேட் பண்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்துருச்சு. எனக்கே தெரியல அது. இல்ல, இதுக்கான இது நடந்தது. இப்ப வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, விஜய் அவர்களே வைகோவுக்கு இது 2 பேரையும் கூட்டு வந்தால் இந்த எண்ணிக்கை கொஞ்சம் இந்த 107ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுதா வரிசையா வரும்போது நம்ம சொன்ன அந்த 12 நோக்கி போகுமா. அப்போ உங்களுக்கு வந்து டெல்லி பிரதிநிதி கொடுக்குறேன்னு சொன்னார். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி யார், வைகோ. அது கொடுத்தா கூட ஒரு பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு மூத்த அரசியல்வாதி, எம்பியாக பல முறை இருந்திருப்பவர், பாஜக பிரதமரிடம் மோடியிடம் கூட ஒரு நட்பில் இருக்கக்கூடியவர், கட்சி வித்தியாசம் இல்லாமல்.
ஆனா இது முன்னாலேயே பேசி இது கெடுத்தது மட்டும் இல்லாம அந்த 2 எம்எல்ஏ என்ன கேட்டான்னா, அதெல்லாம் ரைட்டு, உங்க பையன் துரை வைகோ வந்து திருச்சியில திமுக கூட்டணியில் இருக்கும்போது தானே நின்று தனி சின்னத்துல நின்னா, அது தீப்பெட்டி சின்னத்துல நின்னாரு, நின்று எம்பி ஆனாரு. எங்களை ராஜினாமா பண்ண சொன்னீங்களே, அவரையும் பண்ண சொல்லி தாவைக்கால வந்து இணைந்து நிக்க சொல்லுங்களேன் நியாயமான கேள்வி அப்படின்னு கேட்கறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுநாளைக்கு அந்த பொதுக்குழுக்கு வந்து அந்த இன்னொருத்தர் ராஜேந்திரன் வரதா முதல்ல சொல்லியிருந்தார் பாருங்க. அவரோ இல்ல அவரை சார்ந்தவர்களோ வந்து இதை கேட்டுருவாங்கன்னு பயந்துட்டு பொதுக்குழுன்னா ஆராசா கிண்டலா பேசினாரு. அப்பாவும் பையனும் பேசினா பொதுக்குழு இது என்ன பெரிய விஷயம், மொத்த கட்சியுமே கலைஞர் நரகத்துக்குள்ள அடக்கிடலான்னு பேசினார். அவர் கண்ணு பட்டுதா திருஷ்டி பட்டுதா தெரியல, ஆராசாவுடைய கண்ணு அப்பா பையன் 2 பேரும் பேசினா பொதுக்குழுன்னு பாருங்க. பையன் போகவே இல்லை, துரை வைகோ அவரே போகல. ஆமா, அவர் ஏன் போகலன்னா அங்க போனா ஏப்பா ஊரெல்லாம் நீங்க எம்எல்ஏ எல்லாம் நிக்க ராஜினாமா பண்ண சொல்றீங்க, ஆனா நீ ஏன்பா பண்ணலன்னு கேட்பாங்க. இதை தவிர்ப்பதற்காக அவர் போகவில்லை. இப்பதான் தமிழகத்துல ஒரு அப்பா பையன் சண்டை முடிஞ்சது. ராமதாஸ் அவர்கள் பாமக ஏதோ ஒரு அளவுக்கு சுமூகமாக முடிஞ்ச மாதிரி தெரியுது. இப்போ வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் இப்பொழுது இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பேச்சுவார்த்தையில அவர்கள் உள்ள பெரிய கசப்பு இருக்கிறது என்று பேசப்படுகிறது. நிச்சயம். ஆமா, அங்க ஒரு அப்பா புள்ள சண்டை நின்று அது சமாதானம் ஆச்சேன்னு பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு அப்பா புள்ள சண்டை. இப்ப வைகோ இது என்ன ஆச்சுன்னா, அவரு RS பாரதி அவர்கள் வைகோ வேற வந்து திமுகவை கண்ணாமண்ணா திட்டிட்டு இருக்காரு தவேக கூட்டணியில. அப்படி திட்டினாதான் அவருக்கு நல்ல பேர் வருன்றதுக்காக அவர் வந்து அங்க ஆதாயமாகும்னு கடைசியில அந்த டெல்லி பிரதிநிதி வந்து யாரோ ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட எவ்வளவு குவாலிஃபிகேஷன் பாருங்க, பெரிய குவாலிஃபிகேஷன், தமிழர் அல்லாத, அதுதான் முக்கியம். அதான் முக்கியம், தமிழ்நாட்டை சேராத, தமிழ் பேச தெரியாத, அவ்வளவாக பேச தெரியாத வெங்கட்ரமணா என்கிற ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர் என்று சொல்லப்படுபவர், தயாரிப்பாளர் வேற, தயாரிப்பாளர் என்று சொல்லப்படுபவர் நம்ம நேயர்களுக்கு புரியும் அப்படின்னா, ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். அவரை வந்து டெல்லி பிரதிநிதியாக போட்டிருக்கிறார். முதல்ல டெல்லி போறபோது கூட அவர் கூட இருந்தார். டெல்லி போறபோது மட்டும் இல்ல சார், ஆட்சி கோரி கவர்னரை பார்க்க போகும்போது கட்சி நிர்வாகிகளோட நானே பேசியிருக்கேன் நம்ம நிகழ்வுலயே. இவர் மட்டும் இல்லாம அந்த பக்கத்து வீட்டு விஷ்ணு ரெட்டியும், அப்போ வந்து அவர் பக்கத்து வீட்டுக்காரர், தொழிலதிபர், கட்சியில எந்த சம்பந்தமும் இல்ல. ஆட்சி அமைக்க கோருவதற்காக போகும்போது கட்சி நிர்வாகியோட விஷ்ணு ரெட்டியும் வெங்கட்ரமணாவும் எதுக்குன்னு நானே பேசியிருக்கேன் பல நிகழ்வுகளை, நம்ம நிகழ்வு. அப்படி இருக்கும்பொழுது இப்ப அவரும் வந்து அரசியல் ஆலோசகர் ஆயிட்டாரு, பதவி கொடுத்தாச்சு. இப்ப விஜய் அவர்களுடைய டிரைவருக்கு பதவி கொடுத்துட்டாரு, தனி செயலாளர் ராஜேந்திரன். இந்த டிரைவரோட பையனை வந்து எம்எல்ஏ வாக்கி சபரிநாதனும் கொறடா ஆக்கிட்டாரு. அவருடைய வக்கீல அட்வொகேட் ஜெனரல் ஆக்கிட்டாரு. அவருடைய வழக்குகளுக்கு அப்பீரானவரை, வழக்கறிஞர், திறமையான வழக்கறிஞர். ஆனா கவனிக்க வேண்டியது, அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். சரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இவர் கேமராமேன், இவர் படத்துல நிறைய கேமராமேன், அவர் தான் பிலிம் இன்ஸ்டியூட்ல பிரின்சிபால். ஓகே, ஆமா. அப்புறம் வந்து இவரோட கோட் படத்துல டிராபிக் கான்ஸ்டபிளா நடிச்சவர் இப்போ வந்து போக்குவரத்து அமைச்சர் ஆயிட்டாரு, விஜய் பார்த்திபன். டிராபிக் போக்குவரத்து எல்லாம் ஒண்ணு சம்மந்தப்பட்டது தானே சார்? ஏங்க, போக்குவரத்து கான்ஸ்டபிளா இருந்தவரை போக்குவரத்து அமைச்சர் கரெக்டா தானே ஆக்கியிருக்காரு. ஓரளவுக்கு அதுல வந்து ஒரு சம்பந்தம் இருக்கு, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதுதான் நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன். ஆனா முதல்வர் விஜய் என்னை ஏமாற்றி விட்டார். எதுல சார்? முதல்வர் விஜய் திருசக்தியாரை ஏமாற்றி விட்டார். இன்னும் டைட்டில் போடுங்க, நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். அட்லீஸ்ட் சரி, கில்லி படத்துல விஜய் அவர்கள் ஹீரோவா நடிச்ச போது அவங்க அப்பாவா வந்து வடநாட்டு வில்லன் நடிகர் ஆஷிஷ் வித்யார்த்தி என்பவர், நல்ல நடிகர் அவர். அவர் தான் வந்து ஏதோ ஒரு எஸ்பி அவன் வருவார், டிஎஸ்பி வருவார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஷிஷ் வித்யார்த்தி. அவர் ஒரு நல்ல வில்லன் நடிகர். அவர் வந்து விஜயோட அப்பாவா வருவாரு. இவர் வந்து அப்பாவுக்கு தெரியாம அப்பா திட்டுவாருன்றதுக்காக மேல கூரை வழியா ஏறி குச்சி வீட்டுக்குள்ள வருவாரு. இவருக்கு ஒரு தங்க இருக்கும் வித்யான்னு. இதெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். போக்குவரத்து கான்ஸ்டபிளா நடிச்சவர் வந்து போக்குவரத்து அமைச்சர் ஆகும்போது ஒரு எஸ்பியா இல்ல டிஎஸ்பியா ஏதோ ஒரு காவல்துறை உயர் அதிகாரியா நடிச்சவர். ஆஷிஷ் வித்யார்த்தி ரெண்டாவது தமிழர் அல்லாதவர். அப்ப கரெக்டா அங்க மேட்ச் ஆகுதா இல்லையா?
2 சூப்பரா குவாலிஃபிகேஷன் டிக். எல்லாம் 2-3 குவாலிஃபிகேஷன் அங்க டிக் ஆகுது. அவரை தான் டிஜிபியா நியமிப்பாங்கன்னு பார்த்தேன். கடைசியில யாரோ போய் முதல்வர்கிட்ட சொல்லிட்டாங்க, இல்லைங்க அது முடியாது, அது யூபிஎஸ்சி சொல்றாள் தான் பண்ண முடியும். யூபிஎஸ்சியில பரிந்துரை 3 பேர் நீங்க அனுப்பிச்சு 3 பேரை பரிந்துரை பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் பண்ணி மகேஷ்குமார் அகர்வால் அவர்களை இப்பொழுது போட்டிருக்கிறாரு. அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர். இட்ஸ் அ குட் சாய்ஸ். ஆனா ஆஷிஷ் வித்யார்த்திக்கு ஒரு சான்ஸ் போயிடுச்சே அப்படிங்கிறது எனக்கு வருத்தம். இது வேற விதத்துல திருப்திப்படுத்தலாம் சார். கில்லியில ரொம்ப முக்கியமான பாத்திரத்துல நடிச்சவங்க ஒருத்தர் இன்னும் காத்துட்டு இருக்காங்களே. உங்க பேர்ல வந்து முதல்ல 2 வார்த்தை அவங்க பேருக்கு கூட கூட பொருந்தும் இல்லைங்க. அவங்க வந்து என்னைக்கோ ஒரு நாள் வந்து துணை முதல்வர் ஆவாங்க, இல்ல அவங்க அடுத்த முதல்வராக கூட ஆகலான்ற அளவுக்கு பேசப்படுகிறது. அந்த கில்லி படத்துக்கும் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்துக்கும் கில்லி படத்துக்கும் தமிழ்நாடே வந்து விட்டுறாதீங்க. நீங்க இப்ப கில்லி சரத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க எனக்கு. இல்ல தமிழ்நாடே இப்ப கிட்டத்தட்ட கில்லி தாண்டு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கில்லி தாண்டல் அப்படி அடிச்சா, தூக்கி அடிச்சா எந்த பக்கம் போகும்னே தெரியாது. நீங்க கில்லி விளையாடி இருக்கீங்களா? நான் விளையாடி இருக்கேன். விளையாடி இந்த இடத்துல அடி கூட பட்டிருக்கேன். ஆமா, அப்படி தூக்கி அப்படி அடிச்சா அடிக்கிறவனுக்கும் தெரியாது, அக்கம் பக்கத்துல இருக்கிறவனுக்கு கூட விளையாடுறவனுக்கும் தெரியாது அது எங்க போய் விழுணும். ஆமா, தெரியாது. கண்ணில் பட்டு விழும் முக்காவாசி. ஆமா, சில சமயத்துல கண்ணில் பட்டு அடிபட்டு நெத்தியில பட்டு அதெல்லாம் வரும். ஆமா ஆமா, அதே மாதிரி அந்த கில்லியில வந்து செல்லம் கண்ணு அப்படின்னு சொல்லி, தங்கம் அப்படின்னு சொல்லி பேசுற அந்த பிரகாஷ்ராஜ் பாத்தீங்கன்னா, அவர் வந்து அதுல மட்டும் வில்லனா இல்ல, தேசத்துக்கே வில்லனா இருக்காரு. இப்பதான் அவர் வந்து சமீபத்துல அந்த ஒரு 4 மாநிலத்துல அவர் வந்து வாக்குரிமை வச்சிருக்காரு, வாக்குச்சீட்டுன்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் அவர்கள் அவர் மீது வழக்கு போட்டிருக்காரு. அதாவது ஒரு இடத்துக்கு மேல 2வது இடத்துல வாக்குரிமை வச்சிருந்தாலே தப்பு. வேற மாநிலத்துல 4 மாநிலத்துல ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் கர்நாடகாக்காரரு, இங்க தமிழ்நாட்டிலயும் வராரு, இந்தி படத்துலயும் நடிக்கிறாரு, மகாராஷ்டிரா பாம்பே போறாரு. ஸோ அது மாதிரி ஏதோ 4 மாநிலத்துல வச்சிருக்காரு. ஸோ அந்த கில்லி படத்துக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கும் ஏதோ ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இந்த RS பாரதி என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு போய் ஆளுநர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன பெட்டிஷன்னா, இந்த வைகோ மதிமுகவை சேர்ந்த ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் நின்று எம்எல்ஏக்களான அந்த சிந்தனை, அவர் என்ன, செந்தில் செல்வன், அதுக்கப்புறம் ராஜேந்திரன், இவங்க 2 பேரையும் நான் வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் வந்து இடைத்தேர்தலில் நிக்க வச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன், நானே வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் குதிரை பேரம் தான். அப்ப விஜய் அவர்கள் இப்படி முதல்வரே குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறார். நாங்கள் சொல்லவில்லை. அவருடைய கூட்டணியில் இருக்கும் வைகோ அவர்கள், மூத்த அரசியல்வாதியான வைகோ அவர்கள் தான் சாட்சி. அவரே வெளிப்படையா சொல்லியிருக்கார். ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த இதெல்லாம் கூட அந்த லெட்டருடைய காப்பிலாம் கூட இணையதளத்துல வந்துருச்சு. ஆக வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம இவர் கெட்டு போனது மட்டும் இல்லாம விஜய்க்கும் இப்பொழுது அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஒரு சிக்கலை உண்டாக்கி விட்டார். ஆமா, நிச்சயமா. அதுல வந்து பிரஸ் மீட் வச்சே அவர் வந்து சொல்லியிருக்காரு. சார் அது இருக்கட்டும். இப்ப இடைத்தேர்தல் வருது அப்படி வச்சுக்கோங்க, இந்த 12 இடத்துல. ஸோ திமுக என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்? இல்ல திமுக ஒரு கை பார்க்கலான்னு வருமா, இல்லாட்டி பேசாம நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்ப்போம்னு ஒதுக்குமா? முதல்வரே நிக்க போறதா வேற பேச்சு வருது. இல்ல, அதாவது பேச்சுகள், தகவல்கள் நிறைய வருகின்றன. முதல்வரை போய் ஒரு பக்கம் வந்து KN நேரு அவர்கள், ஏன்னா அவர் பேர்ல இந்த வழக்கெல்லாம் வந்து இப்போ அந்த முன்னால வந்து அவர் மேல FIR போடக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு தமிழக அரசு திமுக இருக்கும்போது ஹைகோர்ட்ல ஒரு மனு போட்டு இருந்தது. இப்போ அந்த மனு ஒரு ஸ்டே ஒன்று இருந்தது, ஸ்டேயோ இல்லை ஒரு மனுவோ இருந்தது. அந்த மனுவை இப்பொழுது வாபஸ் வாங்கி விட்டார்கள் தாவேக அரசு. இது வாங்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் KN நேரு மேல FIR போடுறதோ கைது பண்றதோ ஒன்றும் தடை இல்லை. பண்றாங்களா பண்ணலையாங்கிறத தாண்டி பண்ண முடியும். இப்பொழுது இந்த செந்தில் பாபுடைய வழக்குல அவருடைய உதவியாளர்களை கைது செய்திருக்கிறார்கள். இது வந்து குதிரை பேரத்துக்காக. ஆனால் செந்தில் பாபு மீதான அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, பாலாஜி சாரி செந்தில் 2 பாபு, செந்தில் பாபு ஒண்ணு, சேகர் பாபு ஒண்ணு. அதனால இல்ல சேப்பா, அதனால கொஞ்சம் குழப்பம் வருது.
செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கம் இப்ப என்னன்னா, முன்னால வந்து என்ன இருந்ததுன்னா, சிபிஐ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாநில அரசு தொடர்பான வழக்கு வரணும்னா மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொல்லி 2021 அதாவது பல மாநிலங்கள், எதிர்கட்சி மாநிலங்கள்லாம் வந்து இப்போ பாஜக அரசு மத்தியில் இருக்கும்போது சிபிஐ தவறாக பயன்படுத்துகிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இதுக்கு ஒரு ஜிஓ போட்டு எங்களை கேட்காம சிபிஐ உள்ள வர முடியாது அப்படின்னு அது சட்டப்படி வச்சிருந்தாங்க. அதுல என்ன ஆகும்னா, அரசாங்கம் அவர்களுடைய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மீது சிபிஐ வழக்கு வரா மாதிரி இருந்ததுனால் அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அனுமதி இல்லாம பண்ண முடியாது. அதுவே வந்து ஏதோ ஒரு பொதுவான வழக்குன்னு வைங்க, ஒரு ரவுடி இல்ல ஏதோ ஒரு பேங்க் ஃப்ராடு இல்ல வேற ஒரு விஷயம், நிதி நிறுவனம் நடத்தி அதுல வந்து ஏமாற்று போயிட்டாரு, கட்சி சார்பற்ற விஷயம்னா அப்ப மட்டும் அனுமதி கொடுத்துருவாங்க. அது கோர்ட்ல போனா கோர்ட் வந்து உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா சரின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த தாவேக அரசு வந்த பிறகு இந்த சிபிஐ விசாரணைக்கான அந்த அனுமதியை வந்து வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஷரத்து, அதாவது அந்த அந்த இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிபிஐ நினைத்தால் ஒரு வழக்குல வந்து எப்ப வேணாலும் உள்ள நுழையலாம். ஒன்னும் உயர் நீதிமன்றம் சொல்லி நுழையலாம், இல்ல சிபிஐக்கு அதாவது புகார் சிபிஐக்கு போய் அந்த புகாரில் ஏதோ ஒரு பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்குன்னால் அவங்க வந்து அதை அந்த வழக்கை எடுக்கலாம். மாநில அரசின் அனுமதி இனிமேல் தேவையில்லை. ஆமா ஆமா. இந்த சூழ்நிலையில் இப்ப வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த KN நேரு விஷயம், செந்தில் பாலாஜி விஷயம், சேகர் பாபு மீது உள்ள அந்த ஒரு இந்த வழக்குகள்லாம் ஊழல் வழக்குகள், 12 அமைச்சர்கள் மீது 13 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் உள்ளன கடந்த 5 வருட திமுக ஆட்சியில. 12 பேரையுமே கைது பண்ணலாம், வழக்கு போடலாம், கைது பண்ணலாம். பண்ணுவாங்களா இல்லையா தெரியல. ஏன்னா இப்ப கூட செந்தில் பாலாஜியுடைய அசிஸ்டன்ஸை பண்றாங்க. அப்புறம் அந்த ஏவாவேலு விஷயத்துல பாத்தீங்கன்னா, அந்த இவர் ஒருத்தர் வேற ஒரு கேஸ்ல அந்த அரசகுமார்னு ஒருத்தர் தனியார் அன்பில் மகேஷுடைய துறையில இந்த பள்ளி கல்வியில தனியார் பள்ளிகளுக்காக வந்து 5 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் வாங்கினாங்க. டிநகர்ல அலுவலகத்துல வாங்கினாங்க, டிபிஐ அலுவலகத்திலேயே 2வது மாடி ஃபுல்லா லஞ்சம் வாங்கினாங்க. அந்த ஃபெடரேஷனுடைய நிர்வாகி நந்தகுமார் என்பவர் சொன்னார், அவர் வந்து நாங்களாம் கொடுத்தோம்னு சொன்னாரு. நாங்களாம் கொடுத்தோம்னு சொன்னாலே அது சாட்சி ஆயிடுச்சு, எவிடன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது அவ்வளவு சாதாரணமா வந்து அது கோர்ட்ல ப்ரூவ் பண்றது எவ்வளவு தூரம் முடியும்னா ஆதாரங்கள் வேணும். யார் கொடுத்தாங்களோ அவங்க சொல்லணும். எங்களுடைய ஃபெடரேஷன்ல இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய பலர் கொடுத்ததாக எனக்கு தெரிகிறதுன்னு சொன்னா அது வந்து எவிடன்ஸ்ல வராது. இன்னொன்னு, கொடுத்த ஆள் வந்து கொடுத்தேன்னு சொன்னான்னா முதல்ல அவனை வந்து கேட்பாங்க, லஞ்சம் கொடுக்கறதும் குற்றம், அவன் முதல்ல சிக்குவான். அதனால என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி வழக்குகள்லாம் விளம்பரத்துக்கு தான் பயன்படுமே தவிர அல்டிமேட்டா கோர்ட்ல வந்து இது வந்து எந்த விதத்திலையும் யாரையும் பாதிக்காது. அது செந்தில் பாலாஜியையோ ஏவாவேலுவையோ அன்பில் மகேஷையோ யாரையுமே பாதிக்காது. இது பாதிக்காதுங்கிற தைரியத்துலதான் இவங்க தொடர்ந்து தப்பு பண்றாங்க. ஏன்னால் லஞ்சம் கொடுத்தேன்னு ஒருத்த வந்து சொன்னா அவனும் தானே லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் தானே. இது வரைக்கும் லஞ்சம் கொடுத்ததுக்காக யாரையும் கைது பண்ணதில்லை, பிராக்டிஸ்ல பண்ணதில்லை. பட் சட்டம் என்ன சொல்லுது? கொடுத்தவன் வாங்கினவன் 2 பேரும் தான் தப்பு, குற்றம். அப்படி இருக்கும்போது எந்த பள்ளிக்கூடத்துக்காரன் வந்து தைரியமா வந்து இன்னைக்கு வருவான் சொல்லுவான்? 2வது அப்படி வந்து சொல்லிட்டு என்னமோ இந்த ஆட்சி மாறிடுச்சு, 2031 மறுபடியும் திமுக வருது, இல்ல நடுவுல ஏதோ இந்த ஆட்சி கவிழ்ந்து திமுக வருது, அப்ப நம்மள சும்மா விட்டுருவாங்களா, ஸ்கூல் நடத்த விட்டுருவாங்களா, நமக்கு எது என்ன ஆகும்? எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கதானே இருக்கும். நிச்சயமா. சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்ப கூட இன்னைக்கு வந்த இன்னொரு செய்தி, அதை சொல்லி முடிச்சிருவோம். HRNC அறநிலையத்துறை ஏற்கனவே 3000 கிலோ தங்கம் காணும்னு அது ஒரு சேகர்பாபு மீது, மற்ற இன்னும் வணிக வளாகங்கள், மாசத்துக்கு 500 பேர் வரக்கூடிய குன்னூர் விநாயகர் கோயில்ல மல்டி லெவல் பார்க்கிங் 15 கோடியில 500 பேர்ல 5 பேர் தான் கார்ல வருவான், இல்ல 50 பேர் வருவான்னு வச்சுங்க. ரொம்ப அதிகமா நிறைய வசதி பண்ணி தராங்க சார், பண்ணி தர பிளான் பண்ணிருக்காங்க. இல்லைங்க, நீங்க பார்க்கிங் பாருங்க, என்ன ஒரு என்ன சொல்றது, தீர்க்க தரிசனம். அவன் இப்பதான் வந்து சைக்கிளோ இல்ல பைக்கோ வச்சிருக்கான். பிற்காலத்தில் அவன் கார் வாங்கினால் அதை நிறுத்துவதற்கு இடம் வேணும்,
அப்படிங்கிறதுக்காக இப்பவே வந்து ஒரு கோயில் வாசல், அதான் முற்போக்கு சிந்தனை. அதுலயும் வந்து திருத்தணி, திருச்செந்தூர், திருவண்ணாமலை, பழனி இந்த மாதிரி இடத்துல கட்டினா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வருவாங்க. இந்த குன்னூர்ல விநாயகர் கோயிலுக்கு தேடி பிடிச்சி ஒரு நாளைக்கு 10 பேர் வந்தா அதிகம். அதான் மாசத்துக்கு இப்போ பிரபலம் ஆயிடுச்சு சார் இப்போ. ஆமா, இப்ப குன்னூர் யாராவது குன்னூர் போனா அந்த விநாயகர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பாக்குற அளவுக்கு யாரும் ஒரு பிரபலம். விநாயகரை பிரபலப்படுத்திய திமுக சில சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி இவங்க தான் சனாதனத்தை ப்ரமோட் பண்றாங்க. இப்படி இல்ல, இன்னைக்கு வந்து அதிர்ச்சியான செய்தி, HRNCல அங்க இருந்த வந்து கமிஷனர், அதாவது ஆணையர், அதுக்கப்புறம் துணை ஆணையர், அது வந்து தனபால், அதுக்கப்புறம் கவிதா, ஹரிப்பிரியா, ஒரு 5-6 பேர். இவங்க வந்து அந்த முன்னால திமுக ஆட்சியில, பழைய திமுக ஆட்சியில, ஏன்னா தனபால்லாம் இருந்ததெல்லாம் வந்து 2010-11 அந்த மாதிரி பீரியட்ல, 2006-11 பீரியட்ல நினைக்கிறேன். இதெல்லாம் பல ஊழல் பண்ணதா ஏற்கனவே வழக்குகள் இருக்கு. இப்ப இன்னைக்கு புதுசா வந்த செய்தி மிக அதிர்ச்சி. ஊழல் வந்தா இப்போ மக்கள்லாம் அதிர்ச்சியெல்லாம் அடையிறது இல்லை, எதையும் தாங்கும் இதயம் மக்களுக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்தது என்னன்னா, சிவில் கோர்ட்டுடைய ஆர்டர்னு சொல்லி சிவில் கோர்ட் ஆர்டரையே ஃபேக்கா வந்து டைப் அடிச்சு அறநிலையத்துறை அதை காமிச்சு கோயில இதை பண்றது, நீ இப்போ ஒரு வணிக வளாகம் கட்டுறீங்கன்னா ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் ஆர்டரை காமிக்கிறாங்க பாருங்க. அந்த கோர்ட் ஆர்டரே ஃபேக். கோர்ட்டுக்கே ஆணையர் தனபால், அப்புறம் கவிதா என்கிற துணை ஆணையர், இணை ஆணையர், அப்புறம் ஹரிப்பிரியா, இவங்க பேர்லாம் ஏற்கனவே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்கு. தங்கம் அது இது இந்த கோயில் பணத்துல சூறையாடியது போறதெல்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு, இதை காப்பாத்துறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிவில் கோர்ட்ல இருந்து, சிட்டி சிவில் கோர்ட்ல இருந்து வழக்கே நடைபெறல, இல்ல வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கு, அதாவது நடைபெறுகிற வழக்கோ இல்லாத வழக்குக்கோ ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து அப்படியே ஒரு ஜட்ஜ் இஷ்யூ பண்ற மாதிரியே போட்டு கோர்ட்டு சீல்லாம் போட்டு இஷ்யூ பண்ணி இதை காமிச்சு ஒரு கட்டடம் கட்டுறது, இல்ல கட்டடத்தை இடிக்கிறது, இல்ல ஒரு வாடகைக்கு குத்தகைக்கு விடுறது, இந்த மாதிரி அவர்களுடைய ஊழல் செயல்களுக்கு எல்லாம் ஃபேக் கோர்ட் ஆர்டர். இதை வெளியே வந்திருக்கு. பெரிய விஷயம் சார், இது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு தான் வெளியில வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதை வந்து உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்லாம் இதை எப்படி எடுத்துக்க போகுது? ஒரு கோர்ட்டுடைய ஆர்டரையே ஃபேக்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், அதுவும் எங்க, அறநிலையத்துறை, அறம். ஆமா. சோ அந்த அரங்கேற்ற துறையில இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது இந்தியாலேயே ஒரு பேரதிர்ச்சி. நம்ம வந்து பல விஷயங்கள் அதிர்ச்சி. இப்ப அயோத்தியில கூட வந்து அந்த உண்டியல் பணம், அந்த இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பல கோடிகள் வந்து அதை சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பேரதிர்ச்சி. அந்த சாமி இதுல அரங்காவலராக இருக்கிறவருக்கு டிரைவரு அவருடைய தோழர்னு சொல்றாங்க. இருந்தா கூட அது செய்து அவர் தவறு செய்தவர்கள் கீழ்மட்டத்தில் இருந்தா கூட மேல்மட்டத்தில் இருந்தவர்களுடைய ஆதரவு இருந்ததா என்பதுதான் கேள்வி. அந்த சம்பத் ராய்னு அந்த அரங்காவலர் ட்ரஸ்டியா இருந்தாரு, அவருடைய டிரைவர்னா அவருக்கு தெரியுமா தெரியாதா? இல்லைன்னா அவர் எப்படி கண்காணிச்சாரா? ஏன் கண்காணிக்கல? சிஸ்டம் ஏன் வந்து அவ்வளவு ஃபெயிலியர் ஆச்சு? இதெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்காங்க. அது ஆக இந்த அறநிலையத்துறை என்பது சென்சிட்டிவ். ஏன்னு கேட்டா இது வந்து அரசாங்க பணம் கூட இல்லை, பக்தர்கள் பொதுமக்களின் பணம். ஏதோ ஒரு வகையில் உண்டியலோ இல்ல நன்கொடையோ இல்ல எப்படியோ அந்த மாதிரி வரும் பொழுது ஃபேக் கோர்ட் ஆர்டரை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஃபைல்ல போட்டிருப்பாங்கல்ல எங்கேயோ ஒரு இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க உள்ள அதிகாரிகளுக்கும் அப்ப தெரிஞ்சிருக்கணும். ஒரே ஒரு அதிகாரி மட்டும் அந்த தப்பை பண்ணிருக்க முடியாது, ஒரு செட் ஆஃப் அதிகாரிகள் பண்ணிருக்கணும். இந்த அளவுக்கு திமுக அரசு வந்து பண்ணிருக்கு. ஆனா இவங்க போய், அதாவது தாவேகா செய்வதெல்லாம் சரி. நான் கூட ஒரு ஜோக்கா சொன்னேன், விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் சொன்னாரு, நாங்க வந்து பப்ளிக் பணத்தை, அதாவது பொதுமக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படின்னு வசனம் பேசினார். இப்ப வாட்ஸ்அப்ல என்ன ஜோக் வருதுன்னா, தொட்டவர்களையும் விடமாட்டோம், சரி என்ன செய்வீங்க, அவங்கள கூப்பிட்டு எங்க கட்சியில சேர்த்துப்போம். இதுதான் அவர் வந்து மறைமுகமாக சொல்லி இருக்கிறாருங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆக தாவேகாவிலிருந்து, அதிமுகவிலிருந்து தாவேகா ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறது வரிசையாக. தாவேகாவிலிருந்து
பல பேரை உருவுவதற்கு திமுக வேலை செய்கிறது. திமுகவிலிருந்தும் சிலர் வந்து தவேகாவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது. நமக்கு என்ன வருத்தம்னா, திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்களோட ஆட்சியில இவரும் அதே அந்த குதிரை பேரம் தான் வந்து அதிமுகல இருந்து எடுக்கிறாரு. இவர் அதிமுகல இருந்து எடுத்தா திமுக தவேகால இருந்து எடுக்குது. அப்ப இது தவறு என்றால் அதுவும் தவறு தான். இப்படி அதாவது தவறு செய்வதில் யார் வந்து அதிகமாக தவறு செய்வது என்பதுதான் இப்போ தமிழ்நாட்டில் போட்டியாக தெரிகிறது. மக்களுடைய நலன் என்பது எங்கேயோ பிற்போக்காக இருந்து விட்டது. ஏனென்றால் இவை எல்லாமே முற்போக்கு கட்சிகள் அப்படிங்கிற ஒரு வருத்தம். நகைச்சுவையா சொன்னாலும் அதுல வந்து ஒரு ஒரு விதமான வருத்தத்துக்குரிய அழுத்தமும் இருக்கு. வேதனையோடு தான் சொல்றேன். ஆமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு முற்போக்கா எதுவுமே நடைபெறல. சில சமயங்களில் விஜய் அவர்களுடைய ஆட்சியில நடைபெறுவதாக ஒரு காட்சி அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இப்போ அந்த குவாரிகள்லாம் பணம்லாம் நாங்கள் நிறுத்திட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் குவாரிகள் இன்னும் குவாரிகள் அமைச்சரோட அப்பா எல்லாம் பணம் வசூல் பண்றாருன்னு சொல்றாங்க. வேற ஒரு இடத்துல மகிழ்ச்சியான ஒரு மூத்த அமைச்சர், டாப்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், மகிழ்ச்சியான, அவர் பேரை சொன்னாலே மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அவர் வந்து யார் வந்தாலும் கான்ட்ராக்டர் அவங்கலாம் வந்தா என் மாப்பிள்ளைய போய் பாருங்க புஷ் பண்றாரோ. ஆமா ஆமா, புஷ் பண்றாரு அவரு. அது மட்டும் இல்லாம நமக்கு என்னன்னா, இந்த மாப்பிள்ளைகளுக்கு பாருங்க எவ்வளவு மரியாதை பாருங்க. தமிழ்நாட்டுல ஒரு லாட்டரி மாப்பிள்ளைக்கு அவருக்கு ஏகப்பட்ட மரியாதை. ஏற்கனவே இருந்த மாப்பிள்ளைக்கு அவருக்கு அவர் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் அத்தாரிட்டியா இருந்தாரு. இப்போ ஒரு புஷ் பண்றவருடைய மாப்பிள்ளைக்கும் இப்போ அதிகாரம் வந்துடும் போல இருக்கு. இப்படியெல்லாம் வந்து நீங்க பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிறதுலயே வந்து எது சிறந்த பதவின்னா அமைச்சர் பதவியோ முதலமைச்சர் பதவியோ இல்லை, யாராவது ஒரு அமைச்சர் முக்கியமான புள்ளி தலைவருடைய மாப்பிள்ளையாக இருப்பதுதான் தமிழ்நாட்டில் இருப்பதிலேயே மிக சிறப்பான பதவின்னு தெரிகிறது. சரி, நமக்கு அந்த வயசெல்லாம் தாண்டி போச்சு, இனிமேல் அதை பத்தி கவலைப்படுவானே நமக்கு அது வாய்ப்பு இல்லை. சரி, ரைட்டு, நம்ம பார்ப்போம். இதுதான் இன்றைய நிலைமை. அதாவது நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுகே வரல அப்படின்னு சிவாஜி கணேசன் போடுவார். ஜிஞ்சினக்கான் சின்ன கிளின்னு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை அந்த படத்துல பாடின ஜிஞ்சினக்கான் சின்ன கிளி ராஜபாட் ரங்கத்தோட நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கு. பார்ப்போம் நடப்பது என்ன என்று தொடர்ந்து கவனிப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க நன்றி. நேயர்களே, உங்க கருத்தை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. எப்பயும் போல மீண்டும் ஒரு முறை திரிசக்தியாரே அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.